ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காரசாரமாக கேரளா ஸ்டைலில் உள்ளி தீயல் செஞ்சு காமிக்க போகிறேன். இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உள்ளி தீயல் செய்கிறதுக்கு அரைமுடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து நல்ல விளைஞ்ச தேங்காவாக இருக்கணும், இளம் தேங்காவாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவுக்கு, அதாவது 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து கரெக்டாக ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவை வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காய் வறுக்கும் போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து தேங்காய் ஒன்று போல் வறுபட்டு வரும். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து சிம்மில் வச்சே வறுக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காய் வறுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து சரியாக வறுபடாமல் ஃபஸ்ட்டே வந்து தேங்காய் கரிஞ்சு போயிடும். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா வறுத்து எடுங்க. அப்போ தான் எல்லாமே ஒன்று போல் நல்லா வறுபட்டு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கேரளா கன்னியாகுமரியில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க. இந்த உள்ளி தீயலுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா அவியல் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து அப்பளம் கூட பொரித்து சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா வந்து அப்பளம் சுட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கூழ் வத்தல் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் வந்து இந்த அளவுக்கு சிம்மில் வச்சே நல்லா வறுத்துக்கிடணும். தேங்காய் வந்து இந்த கலரில் வர்ற வரைக்கும் நீங்கள் வறுக்கிறது மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்தாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இது கூட வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடுறேன். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுறேன். மிளகாத்தூள் மல்லித்தூளுக்கு பதிலாக நீங்கள் வந்து மிளகாய் வத்தல் இல்லைனா வந்து தனியா விதை, அதாவது மல்லி விதை, இதை வந்து நீங்கள் வறுக்கும் போதே ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுட்டு நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது அதையும் கூட சேர்த்து அரைச்சி வச்சுக்கிடலாம். நான் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் என்கிட்ட இருந்ததுனால நான் இதில் ஆட் பண்ணிக்கிடுறேன். நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த தேங்காயோட சூட்லேயே வந்து லேசாக நான் இதை வறுத்து எடுத்துக்கிடுறேன். நான் வந்து மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இது கூட சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து தேங்காயோட சூட்லேயே வந்து நான் அதை வறுத்துக்கிட்டு இருக்கேன். தேங்காய் பார்த்திங்கன்னா நல்ல பொன்னிறமாக வரணும். அதே சமயத்தில் வந்து கரிஞ்சிடக்கூடாது. நல்ல பொன்னிறமாக ரெட்டிஷாக வர்ற வரைக்கும் நல்ல சிம்மில் வச்சே பொறுமையாக வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு அப்புறம் அரைச்சி எடுத்துக்கிடலாம். ஓகே, நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் வந்து நல்லா ஆறிட்டு இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அரைக்கும் போது தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க இந்த தேங்காயிலேருந்து எண்ணெய் நல்லா ஊறி வரும். அந்த ஸ்டேஜுக்கு வந்து நல்லா நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஓகே, இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. பாருங்கள், நம்ம அரைக்க இதிலேருந்து எண்ணெய் ஊறி வரும். அந்த ஸ்டேஜுக்கு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து தேங்காவை சரியாக வறுக்கலை அப்படின்னா இந்த மாதிரி வராது. தேங்காய் வந்து நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா அதுலேருந்தே வந்து ஆயில் வந்து கசிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். கேரளாவில் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிடுறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது லேசாக வறுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இதோடய ஆட் பண்ணிக்கிடலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து இதை விட உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கட் பண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமையே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள். இன்னும் நீங்கள் அரைக்க எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஓகே, இது இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த ஊற வச்சுருந்த புளியை வந்து கரைச்சி ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோடய ஆட் பண்ணிக்கலாம்.
தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிடுறேன். கல் உப்பு சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கழித்து இதை திறந்து பார்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே நிற்கும். இந்த ஸ்டேஜில் வரும்போது நீங்கள் வந்து இதுக்கு மேலே கொதிக்க விடணும்னு தேவையில்லை. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இதை லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு வந்து உள்ளி தீயல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாதம் போட்டு கொஞ்சமாக இதை வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து அவியல் வச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லைனா வந்து அப்பளம் வச்சு சாப்பிடுங்க. அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.